மதிப்பே சும்மா இருடா, பிள்ளைய எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளே எப்பயாச்சும் தான் வரா. நீ வாமா, நான் உனக்கு கறி குழம்பு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. கிழவிக்கு குசும்ப பாத்தியானா? அக்கா வரான்னு டபரா சட்டியை தூக்கி ஒலிக்க வச்சுட்டு இப்ப கறி குழம்பு செஞ்சிருக்காங்களாம். அடியே ரஞ்சிதம், உங்க அக்காளுக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நீ வந்தாலும் உனக்கும் இதே நிலைமை தான். இவ்வளவு ஏன், போன மாசம் உங்க அக்கா காரி ஒரு பிரச்சனை தூக்கின்னு வந்தா நம்ம வீட்டுக்கு. என்னன்னா அவங்க வீட்டுல பழைய சோறை தின்ன சொன்னாங்களாம். அதுக்கு நம்ம ஆத்தாக்காரி என்ன ஐடியா கொடுத்தா, சாப்பாட்டு பானைக்குள்ள கையை விட்டு சோறு கெட்டு போயிருமா. இந்த மாதிரி ஐடியா கொடுத்து வச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பக்கமே வராத. வந்தா உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டை கன்ஃபார்ம். வேற யாரும் காரணம் இல்ல, நம்ம ஆத்தாக்காரியா தான் இருக்கும். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க. வரட்டா? அண்ணனோட ஆளு வெளியே வெயிட் பண்ணுது, போய்கிட்டே இருக்கேன். பபாய்.